ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் பார்ட் 3க்கு வந்துட்டீங்க. சாரி, இவ்வளோ நேரம் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ஆஹ், என்னன்னு சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஓகே, பார்ட் 3 பண்ண போகிறோம் இன்னைக்கு. பார்ட் 3ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, நம்ம வந்து இப்போ பேர்டு பண்ணியாச்சு, அவ்வளோதான். பேர்டுக்கு ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. இம்பல்ஸ்ன்னு வச்சு நம்ம பண்ணோம் ஜம்ப் பண்ணுறதுக்கு. இம்பல்ஸ் வச்சு அதுவும் கரெக்டாக ஜம்ப் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லைக் அந்த அந்த டியூப் மாதிரி, சூப்பர் மேரியில் டியூப் வரும் பார்த்தீங்களா, அதாவது பிளாக்ஸ். அந்த மாதிரி அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பண்ணணும் கரெக்டாக. அந்த பிளாக்ஸுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பிளாக்கு கான்டென்ட்டு மேப்ஸு லெவலில் போய் டபுள் கிளிக் பண்ணால் இது வந்துடும். ஓகே நைஸ். இது ஒரு வச்சுருக்கேன் பாருங்க, இங்கே இது ஏழாகாது. ஒரு சின்ன குட்டி குட்டி செகண்ட் வெயிட் பண்ண வந்துருச்சு. இந்த கேரக்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரக்டர் நம்ம வந்து பறவை பறக்கிறது பண்ணோம், பறவை சாகிறது பண்ணோம். இதெல்லாம் வந்து இதுதான் பிஎன்ஜி ஃபைல் தான். இது வந்து பிஎன்ஜி ஃபைல். அதை வந்து ஸ்ப்ரைட்டாக மாற்றணும். அதாவது டெக்ஸ்சரை வந்து இது பண்ணோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்சர்லேருந்து நம்ம கோழியில் எடுத்தோம் ஸ்ப்ரைட்டாக மாற்றோம். அந்த ஸ்ப்ரைட்டை வந்து பேப்பர் ஃப்ளிப்புக்காக மாற்றி அதை வந்து அனிமேட் பண்ணோம். அது அனிமேட் பண்ணி இது பண்ணோம். இப்போ அடுத்து இந்த பார்ட் 3ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்க எல்லுக்கு கேபிட்டல் எல்லு கொடுத்துக்கிறேன். ஏன்லாம் கேட்காது, எனக்கு தெரியாது, கொடுக்கணும்னு தோணுது. ஏற்கனவே வச்சுருக்கேண்ணா. ஓகே, அப்போ கண்டுக்காதீங்க, ஏற்கனவே இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஸ்ப்ரைட் ஆக்ஷனில் அப்ளை பேப்பர் டு டி டெக்ஸ்டர் செட்டிங்ஸ் இருக்கா, திருப்பி கொடுக்குறோம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்களேன், அதை கொடுக்கணுமா ஓகே கொடுக்கட்டும் தான். அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரைட்டை தனியாக வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? ப்ளே ஸ்டார்ட்டு, இது என்னதுன்னு தெரில. ஒரு லெவல் பட்டன், கோ, டேப் டு ஃப்ளாப்பி, இது எக்கு, ஸ்கோர், பெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கா. இது எக் கலெக்டரு, இது வந்து 3 ஸ்டார்ஸு, அந்த அந்த இதெல்லாம் வந்துருச்சா. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா எல்லாமே வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், எடி அழகா இருக்கா, முடிச்சாச்சா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பில்லர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஒரு பில்லர். ஏன்னா மேலே இருக்கிற வுட்டும் இங்கே கீழே இதே மாதிரி ஒரு வுட்டு கீழே வரீங்க. அது வந்ததுன்னா அந்த பிளாக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்குன்னா பெட்டராக இருக்கிறதுக்காகன்னு வச்சுக்கலாம். லோகோன்னு வச்சுக்கலாம் லாகுக்கு. சாரி லாகு எங்கது இன்னொன்று அது இருக்குது. இதை வந்து லாக் 2 அப்படின்னு இருக்கிறோம். ஓகே, 2 லாக் ரெடி ஆயிடுச்சா. அப்புறம் ப்ளூ பிரிண்ட் போகிறோம். ஏன் ப்ளூ பிரிண்ட் பண்ணுறோன்னா, இந்த லாக் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணோம். ஓகேவா. இப்போ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து நவுந்துட்டே வரும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி நவுந்துட்டே வரதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்ஸ் பண்ணோம். இதுக்கு வந்து என்ன ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். பான் கிடையாது, ஆக்டர். ஏன் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் டெஃபினேஷன் கொடுத்தேன். an actor is an object that can be placed or spawned in the world. ஓகேவா. ஸோ ஆக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்டர் கிளாஸ் போட்டு அதுக்கு ஒரு நேமு லாகுன்னு போட்டுப்போம். இது கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கோம்னா இதுக்கு வந்து ரீநேமுங்க, லாக் ப்ளூ பிரிண்ட். ஓகே, லாக் ப்ளூ பிரிண்ட் வச்சிடும். அடுத்து இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆடு கொடுத்துட்டு ஸ்ப்ரைட்டு, பேப்பர் ஸ்ப்ரைட். இந்த பேப்பர் ஸ்ப்ரைட்டுக்கு வந்து இங்கே இது இருக்கா, லாக் ஸ்லைட் பண்ணும். வந்துடுச்சா லாகு, வந்துடுச்சு பாருங்க. இதை வந்து என்ன பண்ணோன்னா இது வந்து சென்டர் சரியா. நம்ம வந்து கோழியை வந்து அதில் பார்த்தி அந்த இதில் பிபியில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருப்போமா, அப்போ கோழி இங்கே தான் ஸ்பான் ஆகும். ஸோ கோழியை வந்து தள்ளி ஸ்பான் பண்ணோம் அப்படின்னா
இதை வந்து நம்ம மேலே வைக்கணும், ஒரு சர்டன் ஹைட் வைக்கணும்ல. எவ்வளோ டிகிரிஸ் மேலே போகுது? ஓகே, 200 மேலே போகுதுன்னு வச்சுப்போமா. ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 150 கிட்ட. ஆமாம், 150 வச்சு. அதே மாதிரி -150ன்னு சொல்லிட்டு கீழே வைக்கணும். இது இன்னொரு ஸ்பைட் போட்டு லாக் டு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோம். இதை வந்து லாக் 2 பண்ணோம். லாக் 2 போட்டு இதை வந்து கீழே இருக்கணும். -150 வச்சாச்சா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஆட் கொடுத்துட்டு ப்ரொஜெக்டைல் மூமெண்ட். ஆமாம், ப்ரொஜெக்டைல் மூமெண்ட் இருக்கா, இருக்கு பாருங்க. ஓகே, இதில் வந்து டீட்டெயில்ஸில் போயிட்டு GRA, இது வந்து என்னன்னா ப்ரொஜெக்டல் கிராவிட்டி ஸ்கேல். இதை வந்து நம்ம 0ல் இருக்கணும். ஏன் 0? இது என்ன ப்ரொஜெக்டல் கிராவிட்டி ஸ்கேல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புல்லட் ட்ராப்னு கேள்விப்பட்டீங்களா? கன் நீங்கள் வந்து FPS கேம் விளையாடிருந்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நார்மலாக கன் கேம் விளையாடினாலும் புல்லட் ட்ராப்னு இருக்கும் ஒன்று. புல்லட் ட்ராப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்று சுட்டிங்கன்னா ஒரு கிராவிட்டினால வந்து அது கீழே இறங்கும், புல்லட் வந்து கீழே இறங்கும். ஸோ ப்ரொஜெக்டல் கிராவிட்டி ஸ்கேல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டெல்லாம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியல, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு விஷயம் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அதான் ப்ரொஜெக்டல். ஒரு கன்று ஃபயர் ஆனாலும் சரி, அந்த புல்லட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது தான், அந்த ஸ்பீடு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது, கிராவிட்டினால கீழே வரும். ஸோ இது வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அது வந்து நான் கிராவிட்டி வந்து கீழே போகக்கூடாது. இதை வந்து கிராவிட்டி 1ல் வச்சோன்னா இது இந்த லாக் வந்து கீழே விழும். புரியுதா? அந்த மாதிரி கீழே விழக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம 0 கொடுக்குறோம். அப்புறம் வந்து இங்கே வந்து இங்கே இனிஷியல் ஸ்பீடு மேக்ஸ் ஸ்பீடுன்னு இருக்கா. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா இனிஷியல் ஸ்பீடு வந்து 200ம் மேக்ஸ் ஸ்பீடு வந்து 200 வைக்கணும். ஏன்னா 200 இருங்க, 200 வச்சிடும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறவை வந்து இங்கே தான் இருக்கும் நடுவில், சரியா? இப்படி நடுவில் இருக்கும். நம்ம வந்து இந்த பறவை வந்து முன்னாடி போகிற மாதிரி அந்த கேம் விளாடும்போது தெரியும், பறவை தான் வந்து குச்சி குச்சி மேலே போகுது அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோன்னா பறவையை வந்து அப்படியே தான் வச்சுருக்கோம். பட் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து மூவ் பண்ணி நம்ம பறவை கிட்ட எடுத்துகிட்டு வரோம். புரியுதா உங்களுக்கு அந்த கான்செப்ட் எப்படின்ட்டு? ஸோ அதான். ஸோ இது வந்து இப்போதைக்கு இது மூவ் ஆகாது, சரியா? அது இனிஷியல் ஸ்பீடு என்னன்னா அதான் அந்த ப்ராஜெக்ட் ஆகிறது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா சேவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கா. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா இந்த லாக் ப்ளூ பிரிண்ட்டை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பான் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் ரொம்ப பின்னாடி போதும். ஆமாம், வந்து முன்னாடி வைப்போம். ஓகே, இது ப்ளே கொடுத்தா கரெக்டாக தெரியணும், ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து எந்த அளவுக்கு இது தெரியும், இது நீங்கள் கேமராலேருந்து தெரியும். இங்கே வந்து ரைட் சைடில் போகுது, அது பார்த்து கவனிச்சிங்களா? இருங்க, தூக்கி லெஃப்டில் வச்சுட்டு ரைட்டை முன்னாடி தள்ளிச்சு பக்கத்தில் பார்ப்பா உங்களுக்கு தெரியும். அந்த ப்ராஜெக்ட் அது தெரியுதா? அது வந்து மூவ் ஆகாமல் பாருங்க, கோழி நகருது தெரியுதா? அந்த இது இந்த பாருங்க, அதுதான் வந்து இது. இப்போ வந்து இது வந்து ரைட்டில் போதா, இதை வந்து நம்ம லெஃப்டில் வர வைக்கிறதுக்கு வந்து முன்னாடி இப்படி வச்சுட்டு, முன்னாடி கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம நெகட்டிவில் கொடுக்கணும் அந்த வேல்யூவை. ஸ்பீடு வந்து நெகட்டிவ்லி இருக்காடு. ஆமாம், ஸ்பீடு நெகட்டிவில் கொடுக்க முடியாமல் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ். இதை வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறோம்? 180 டிகிரிஸ். இதானே என்ன ரொட்டேட் பண்ண ஜி ஆக்சஸ் தானே பண்ணியிருக்கேன். 180. ஓகேவா? இப்போ வந்து லெஃப்டில் வர பாருங்க, வருதா? நைஸ், வருது பாருங்க. இன்னும் உடையுது. ஓகே, வருது, வந்த வரைக்கும் ஓகே தான். அது அப்படியே இருக்கட்டும், அது எதுவும் பண்ணோன்னா என்ன விஷயம்னா இந்த லாக் வந்து பாஸ் ஆகும்போது கேமரா வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, தெரியுதா? அது வந்து ஆகக்கூடாது. ஸோ அது என்ன பண்ணணும்னா திருப்பி லாக் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பேப்பர் ஸ்ப்ரைட் இருக்கா, இதில் போயிட்டு கொலிஷன். இது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கொலாய்ட் ஆகுறதுனால தான் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கொலிஷன் செட்டிங்ஸ் வந்து மாற்றுறோம். கொலிஷன் செட்டிங்ஸ் எங்கே இருக்குது? கொலிஷன் இதோ இருக்குது. இதோ இருக்குது வரும் கொலிஷன்.
இதை வந்து கஸ்டமில் போட்டுட்டு கேமராவில் போய் இக்னோர் கொடுத்துறேன். இங்கே வரேன், இக்னோர்னு இருக்கா, ஒவ்வொரு லேப்பு பிளாக் இக்னோர். ஓகே, இதனால் நம்ம இக்னோர் கொடுத்துறோம். இப்போ அதே மாதிரி வந்து ஸ்ப்ரைட் ஒன்றுக்கும் வந்து கொலிஷனில் போய் கஸ்டம்ஸ் கொடுத்து இக்னோர் கேமரா கொடுத்துட்றோம். ஓகே, ஒரு ஃபோன் கால் வருது, வெயிட் பண்ணுங்க. வந்துட்டேன் கைஸ், ஃபோன் பேசி முடிச்சு வந்துட்டேன். பயமாகவே இருக்குதுப்பா இந்த அப்பாக்காரங்களை பார்த்து. ஃபோன் பண்ணிட்டு சாப்பிட்டேன்னு கேட்குறாரு, எது கேட்குறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பயமாக இருக்குல்ல, என்ன வருது. ஓகே, அவ்வளோதான். இதை கம்பைல் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணணும்னா அந்த கேமரா மூவ்மெண்ட் வராது பாருங்களேன். இதை பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அதை பாருங்க. ஓ, இந்த கேமரா மூவ்மெண்ட் ஏன் வருதுன்னா, அதாவது ரெண்டுமே பேப்பர் தானே, பேப்பருக்குள்ளே பேப்பர் பூந்து போகும். நீங்கள் ஃப்ளாஷ் படம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷில் மூவி இருக்கல, ஃப்ளாஷ் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவன் வந்து செவத்துக்குள்ளே பூந்து போவோம் பார்த்தியா, ஒரு மாதிரி ஷேக்காய் அதுதான் நடக்கும் பாருங்க. இந்த பாருங்க, அந்த கோழி கீழே பாருங்க, தெரியுதா? இங்கே இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கோழியை வந்து இல்லை அதை அப்படியே இருக்கட்டும், நான் வந்து இருங்க பண்ணுறேன். மேபி லைட்டாக கொஞ்சம் முன்னாடி எடுத்துருந்தலாமா, பின்னாடி எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குமா? முன்னாடி எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா நான் வந்து கோழி எதுவும் பண்ண போகிறேன், ஏன்னா கோழி தான் வந்து கேமரா வச்சுருக்கு. அதனால் இதை வந்து ஒரு 10 டிகிரி வந்து பின்னாடி தள்ளுறேன். இது பாருங்கள், ஸ்னாப்னு ஒரு இது பார்த்தீங்களா, இதான் ஸ்னாப். இது 10ல் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி மூவ் பண்ண 10 மூவ் அது மாதிரி தெரியுது உங்களுக்கு. இது ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை அன்செக் பண்ணி விட்டீங்கன்னா ஸ்மூத்தாக ஐயோ ஸ்மூத்தாக மூவ் அப்படி தெரியுதா? ஸோ அது வேணாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இது பண்ணுவோம், 0 வச்சிடும். ஓகே, இப்போ வந்து இதை திருப்பி லாக் பண்ணிவிட்டு நான் 10 மட்டும் பின்னாடி தள்ளுறேன். ஓகே, மைனஸ்ட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆகுது பாருங்கள், அமிட்ஸில் கொலாய்ட் ஆகும். பட் அங்கே பாருங்கள், அந்த இது வரல மேலே மேலே போகிறது, அது ஏன் கொலாய்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேப்சூல் வந்து 3Dயாக தானே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து கொலாய்ட் ஆகுது. பட் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால தான் பேருக்கிட்டோம். ஓகே, கோழி பறகுது பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி டைவ் அடிக்குது. ஏண்டி நீ நிக்கி உன்னை சிக்கன் சூப் வச்சு குடிக்காம விட மாட்டேன்னு சொன்னேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம பெருசு பண்ணோம். எவ்வளோ கோழிக்கு எவ்வளோ சைஸ், கோழிக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இப்போ பெருசு பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, வியூ போட்டு போயிட்டு ஸ்கேல் எங்கே இருக்குது, இங்கே வச்சுக்கிறானே ஸ்கேலு. ஓ சாரி, நான் எங்கே என்னாச்சு? இந்த இடத்துல ஸ்கேலுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது 1ல் இருக்குல்ல, இதை வந்து மாற்றி ஒரு 3 அப்படின்னு இருக்கிறோம் வச்சுட்டு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிட்டு கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ரொம்ப பெருசாக இருக்கான்னு இருங்க. ரொம்ப பெருசாக இல்லை. ஓகே, மேபி கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோழி போகுமா இல்லை கொஞ்சமாக லைட்டாக பெருசு பண்ணுவோமா அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இருக்கேன் நான் இப்போது. மேபி பெருசு பண்ணி தான் பார்ப்போம், ஒரு 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 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம், மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் தரலாம். ஓகே, இன்னும் எல்லாம் நான் இதுவாக இருக்குது. ஓகே, 160 கீழே வந்து -160. ஓகே, கம்பல் கொடுக்குறோம், க்ளோஸு ரன்னு. கோழியை காணுமா, இருங்க வரேன். பிளேயர் சாட்டை கொஞ்சம் வத்திக்கு மேலே வைப்போம். எவ்வளோ தூரம் மேலே இருக்குது, 200 மேலே வைப்போமா, 200 இல்லை 300 வச்சிரும். 300 டிகிரிஸ் மேலே வச்சுட்டு இதையும் வந்து 300 டிகிரிஸ் வந்து மேலே தூக்கிக்கிறோம். ஏன்னா கோழி வரணும்ல, பறக்குத வரேன். ஓகே, ஒரு ஜம்ப் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓரளவுக்கு ஓகே. மேபி 5 கம்மி பண்ணலாம், பட் சும்மா இதுக்கு இப்போதைக்கு இது வச்சுப்போம். ஓகே, நம்ம இது வந்து இது வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னு இருங்க, வீடியோ பார்த்துட்டே இருக்கிறேன், சொல்கிறேன்.
கோச்சிக்காதீங்க யாரும், எனக்கும் ஒன்றும் தெரியாதான். எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தான் வந்து இது தெரியும், அதனால. ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பேசிக்ஸ் லாக் கண்டு முடிச்சாச்சு சரியா? அதாவது லாக் எப்படி ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லாக் எப்படி ஆக்ட் ஆகணும், வந்து இந்த சிக்கன் எப்படி ஆக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கேஎஸ்சி ப்ளூ பிரிண்ட் போகிறோம். சிக்கனோட ப்ளூ பிரிண்ட் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறோம் சரியா? இது வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகருது பார்த்தீங்களா, ஐ மீன் லைக் கோடி நகருதா, ஆமாம் ஸ்பின் ஆகுதுல்ல லாகில் படும்போது. ஸோ அதுக்காக மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நோ வெரிஸ், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து டிஃபால்ட் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளீஸ் கம்பைல் த ப்ளூபிரிண்ட். ஓ சாரி, ஓகே. கம்பைல் பண்ணினா தான் உனக்கு இது ஓப்பன் ஆகும். வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா, இது வந்து பூலியன் இருக்குது. பூலியனா என்னன்னு தெரியல, கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சீங்கன்னு தெரியும். பூலியனா 2 வேல்யூ தான், 0 ஆர் 1. அதாவது ஃபால்ஸ், 0னா ஃபால்ஸ், ட்ரூனா 1. ஓகேவா? வேல்யூ இருந்தாலே வந்து ட்ரூ தான், வேல்யூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, அதான் பூலியன். ஸோ வந்து டிஃபால்ட் வேல்யூ செக் இன் பண்ணோன்னா ட்ரூன்னு இருக்கும், டிஃபால்ட் வேல்யூ அன்செக் பண்ணிட்டோம்னா ஃபால்ஸ். அவ்வளோதான் டிஃபால்ட் வேல்யூ. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்கா, இந்த இடத்துல ஒரு இடத்துல கண்ட்ரோல்ஸ் இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓகே என்ன போட்டிருக்குன்னா மூவ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என்னன்னா இது 3 மட்டும் பின்னாடி எடுத்துப்போம், அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதை தூக்கி இடி வச்சிடும். அப்போ தான் இது என்னன்னா கெட் மூவ் எஃப் போட்டு இது எல்லாம் வேலையும் வந்து தூக்கி வந்து சொல்லிடுறேன். நான் சொல்கிறேன் இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு சொல். ஐயோ ட்ரூ. ஓகே. இது என்ன சொல்கிறாங்கன்னா நகர முடிஞ்சால் மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது பை டிஃபால்ட்டாக வந்து என்னால் மூவ் பண்ண முடியும், அதாவது கோழி மூவ் ஆகுதுல்ல. இப்போ நம்ம செத்துட்டோம்னா மூவ் பண்ணக்கூடாதுல்ல, அதாவது என்ன தான் ஸ்பேஸ் தரனாலும் என்ன தான் பண்ணாலும் மூவ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதுதான், அதனால தான் இது. இப்போ நம்ம வந்து லாகில் பட்டுட்டோம்னா கீழே விழுந்து செத்துறோம் கரெக்டாக. ஸோ அந்த கீழே விழுந்து சாகிறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே. எவ்வளோ தடவை வீடியோ போட்டிருக்கேன்னு தெரில, இருங்க பார்க்குறேன். ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ண, ஒரு 30 மினிட்ஸ் மேலே பண்ண மாட்டேன் நான். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும், எவ்வளோ தூரம் வந்து இதுவாக இருக்குது, எவ்வளோ அதாவது ஒன் டைமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இது பொறுமையாக உட்காந்து பண்ணாலே போதும். இருங்க பார்க்குறேன், இது வந்து எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன். இது 10 மினிட்ஸ். ஓகே, 17 மினிட்ஸ் டோட்டலாக இருக்குது. இது ஓகே. ஓகே. இப்போ கேப்சூலில் போயிட்டு சிமுலேட் ஹிட் ஈவெண்ட்ஸ் இருக்குமே, இதாக இருக்குது சிமுலேட் ஹிட் ஈவெண்ட்ஸ் இருக்கா. என்னன்னா ஏன் இதை செக்இன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட் ஹிட் அப்படின்றத வந்து இது வரத்துக்கு கொலிஷனில் வந்து இந்த இது எடுக்கிறதுக்கு. இது ஏன்னா ஒரு இடத்துல ஹிட் ஆகிடுச்சு, அதாவது லாகில் பட்டுடுச்சுன்னு வந்து நம்ம ஒரு அனிமேஷன் இங்கே இருக்க பாருங்க, இந்த இருக்கா, நம்ம வந்து இதை பண்ணோம் பறக்கிறதுக்கு, இது வந்து சாகிறதுக்கு கரெக்டாக, அடி வாங்கின பிறகு சாகிறதுக்கு. ஸோ வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஹிட் ஈவெண்ட் எடுக்கிறோம். ஓகே. என்னன்னா ஏதாவது ஒன்று போய் தொட்டுடுச்சு அப்படின்னா வந்து ஈவெண்ட் ஹிட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணான்னா when this function is called, அதாவது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது, இல்லைனா வந்து ஒரு ஹிட் நடக்கும்போது வந்து இந்த கேன் மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செட் மூவ் வந்து என்ன பண்ணுறோன்னா மூவ் வந்து அன்மூவில் இருக்குது. ஓகே. இந்த கேப்சூல் சிக்கன் தானே. ஓகே. இந்த சிக்கன் வந்து ஆனால் மாற்றி எதாவது வேலையை எடுத்துகிற போகிறேன் அப்படி தானே. இதை என்ன பண்ணோன்னா ட்ராக் பண்ணி செட் ஃப்ளிப் புக், இதை வந்து சிக்கன் டெட், அதாவது சிக்கன் ஃபுட்டு வச்சுருக்கோம்ல அது பண்ணோம்.
என்னன்னா இது என்ன நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு அதாவது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகி இது என்ன பண்ணோம்னா இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிஃபால்ட் நம்ம வந்து எஸ் ட்ரூன்னு கொடுத்துருந்தோமா, அதனால தான் நகர முடியும் அது ட்ரூவில் இருந்தால். இப்போ இது வந்து ஃபால்ஸு 0ன்னு ஆயிடுச்சுன்னா, அதாவது அன்செக், அதாவது 0 அப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபால்ஸ்னு ஆயிடுச்சுன்னா, இங்கே போகும்போது கண்டிஷனில் வந்து அது ட்ரூவாக இருக்குது, ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்து எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்போனா வந்து நீங்கள் என்னதான் வந்து மூவ்மெண்ட் கிளிக் பண்ணாலும் வந்து ட்ரூ அந்த கெட் மூவ் வந்து ட்ரூவில் இருந்தால் தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும், அதாவது குதிக்கிறது ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து தொப்புனு கீழே விழுந்து செத்துரும். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இது இருக்கா? ஓகே, இதை பாருங்க எப்படி. ஓ ஷிட், சாரி. ஓகே, புரியுதா உங்களுக்கு? எப்படி பட அடிக்குது பாருங்க. ஐயே, என்னால் கரெக்டாக குதிக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு குதிச்சு பார்ப்போம். ஓகே, எப்படி .1 அழகாக தாண்டிடுமா? சூப்பரா, நைஸ், பயங்கரமாக பண்ணியிருக்கோம். ஓகே, ஹிட் இவெண்ட் வரைக்கும் பண்ணியாச்சு. ஆனால் என்னென்னா ஹிட் ஆன பிறகு சாகுது பார்த்தீங்களா, அதாவது ஹிட் ஆன பிறகு வந்து இது வந்து கீழே போனோம், பட் மேலேயே உருளுது பார்த்தீங்களா, அந்த அனிமேஷன் எல்லாமே நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்ட்டு சேவ் பண்ணாத, சேவ் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராவில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல அப்பேஸ் பார்த்தீங்களா, இப்போ வந்து அதை மாற்றுறோம். கேமராவோட டிஸ்டன்ஸ் கிடையாது, ஸ்ப்ரிங் ஆமெண்ட் இருக்கு பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம நிற்கிது. இதில் இதுவாது இருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, டார்கெட் லென்த் இருக்குல்ல, இதை நம்ம வந்து 600 கேட்குறோம். 600 தள்ளி போயிடுதா, கம்பைல் பண்ணிவிட்டு லெவலில் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற வியூவாக இருக்கா, ஒரு வியூவில் இருக்குது அண்டு பிளேயபிளாக இருக்குது பாருங்கள், ரொம்ப க்ளோஸ் ஆகல. ஓகே, கேமரா வந்து கரெக்டாக இருக்குது, நைஸு, அண்ட் இது நல்லாயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம வந்து பிளேயரையும், அதாவது பிளேயர் கேப்சரையும் இதையும் கொஞ்சம் மேலே தூக்கிப்போம். ஏன்னா வந்து கேமராவில் தெரியுது, கொஞ்சம் மேலே தூக்கி வைப்போம், அதாவது தர தெரியக்கூடாது, அது பார்த்துக்கலாம், பட் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. நம்ம வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிறோம், ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற இதை வரேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்குது, ஏரில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண வரேன்னா, ஓகே ஒர்க்கு இப்போ அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கீழே விழுறது அடி வாங்குறது இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். என்னன்னா இது கேப்சூலில் தானே பண்ணணும்னு நினைக்கிறேன், கேப்சூலில் தானே பண்ணணும். அது வரைக்கும் லாக் பொசிஷன் இருக்கா, இதை வந்து என்னன்னா கீழே விழுந்து, அதாவது தொட்டோன்னே கீழே விழுந்துருது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மாற்றணும். இது வந்து கன்ஸ்ட்ரெயின் தானே. இப்போ வந்து ஈவன் கிராஃப்டில் போயிட்டு கீழே பண்ணுவோமா இல்லை சைடில் பண்ணுவோமா, இங்கே இந்த இடத்துல பண்ணுவோமா, ஓகே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கேப்சூலை இழுத்து போட்டு இங்கே வந்து செட் கன்ஸ்ட்ரெயின் மோட் இருக்கா போட்டுட்டு, என்ன விளையுன்னா பிஎக்ஸு என்ன பிளேன் போட்டு வச்சுக்கிறான்னு தெரிலையா, கண்டு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துக்கிறேன். எக்ஸி பிளைன் வைக்கணும், எக்ஸி பிளைன் வச்சேன்னா இந்த இது வந்து என்னாகன்னா ஹிட் இவெண்ட்டோட மேட்ச் பண்ணிக்கணும், அதாவது தொட்ட உடனே வந்து இது நடக்கணும் கரெக்டாக, அதாவது நம்ம அடி வாங்கும்போது. ஸோ இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஓகே நைஸு, இது ஏன்னா நம்ம பின்னாடி தள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ இதை வந்து நம்ம முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு இன்ச்சு பின்னாடி தள்ளி வச்சேன்னா அதே ஒரு இன்ச்சு முன்னாடி தள்ளி வச்சிடும். ஓகே, ஸோ நோ வரிஸ், எல்லாம் ஒரே லைனில் தானே இருக்குது, அதான் நினைக்கிறேன். இது என்ன லைனில் இருக்குது, லொக்கேஷன் 910, இது 910. ஓகே நைஸ். இப்போ வந்து ஐயோ அழகாக வச்சதா. ஓகே நைஸ். இப்போ வந்து ஒரே லைனில் இருக்கிறதுனால என்ன டிஃப்ரென்ஸ்னால், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது, எதுவும் கேட்காதீங்க. இப்போ வந்து என்னன்னா ஓகே சாரி, ஸோ என்னன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன்,
மேலே போகுது ஓகே. பட் சைடில் இப்படி வந்துருச்சுன்னா அது என்ன ஆகும்னா வந்து பாஸ் ஆகாது. ஏன்னா ஒரே லைனில் இருந்தேன்னா பாஸ் ஐ மீன் இப்போ பாஸ் ஆகாது, முன்னாடி பாஸ் ஆகும். ஏன்னா நம்ம தள்ளி வச்சதுனால. பட் இப்போ பாருங்கள் பின்னாடி போய் விழுது பாருங்கள், பின்னாடி விழுதா அழகா. ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம வந்து பின்னாடி போகணும். இப்போ பின்னாடி போயிடுச்சு பாருங்க. அதனால தான் செட் கன்ஸ்ட்ரெயின் வந்து XY பிளைனால XZ பிளைனாக மாற்றிடுறோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே என்ன பண்ணோம்னா இப்போ வந்து ஒரே ஒரு லாக், இந்த லாக் தானே ஸ்பான் ஆகுது. இந்த ஒரு ஸ்லாக் வந்து ஒரு டைம் தான் வரும். ஸோ மல்டிபிள் டைம் வந்துட்டே இருக்கணும். அதாவது அடுத்து அடுத்து ஸ்பான் ஆகிட்டே வரணும்னா அதுக்கு ஒன்று பண்ணணும்ல. ஸோ வந்து அது என்ன பண்ணுவோம்னா ஸ்பானர் வைப்போம். நம்ம வந்து ஸ்பான் வைப்போம் சரியா. அந்த ஸ்பான் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணோம். ஓகேவா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், பார்ட் 4. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் சரியா. லாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கேமை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா பார்ட்டாக போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா திடீர்னு நடுவில் போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ பார்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோ வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிற அடுத்த வீடியோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து எப்பவும் சேவ் பண்ண மறக்காதீங்க. க்ளோஸ் பண்ணுறது முன்னாடி எப்பவுமே சேவ் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ see you guys in the next video friends. Don't forget to லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க. டவுட்டே இல்லைனாலும் சும்மா கமெண்ட்ஸில் ஏதாவது போடுங்க. வெல் டன் ப்ரோ இந்த மாதிரி ஏதாவது போடுங்க. நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு எதாவது போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போடணும் ரைட். ஸோ see you guys in part 4. Bye bye.